தனுசு ராசி நேயர்களே, விழிப்புணர்வு மாதம் ஆவணி மாதம். வேலை தொழில் விஷயத்துல கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். தாமதமானாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும், கவலைப்படாது. சில புதிய வரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. மகர ராசி நேயர்களே, ஆவணி மாதம் நீங்கள் உருவாக்கியதையே நீங்களே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சகோதரன் சகோதரிகள் கிட்ட சண்டையே வச்சுக்காதீங்க. வேலை விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னா, அதே போல திருமணம் மறுமணம் சம்பந்தப்பட்ட சில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திருவோணம் மகர ராசியெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. யார் சொல்றதையும் கேட்டு நீங்க பண்ணது. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போடுங்க. பைரவருக்கு தனுசு ராசி நேயர்களே, விழிப்புணர்வு மாதம் ஆவணி மாதம். விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. ரொம்ப சில விஷயங்களில் தாமதமானாலும் இறுதியில் உங்களுக்கு சாதகமாகவே முடியும், கவலைப்படாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுடைய ராசிக்கு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஏதாவது சில விஷயங்கள் உங்களை தேடி கொடுப்பாங்க. மேலதிகாரிகளிடம் கவனமாக பேசவும் சில புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ தைரியமா இருங்க. தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டமச்சனி, அம்மாவை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தனுசு ராசி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் போராட்டம். தனுசு ராசி கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமா இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. சரியாயிடும், கவலைப்படாதீங்க. போராட்டம் கொஞ்சம் போராட்டம் தான், சரியாயிடும். உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, அதே போல மூல நட்சத்திரம் தனுசு ராசி. சில பேர் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு திருமண தடங்கல்கள் நிறைய வருது. மூல நட்சத்திரம் முன்னாடி எல்லாம் மூல நட்சத்திரம் தனுசு ராசி பெண்களுக்கு தான் அதிகமா தடங்கள் இருந்தது. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ட்ரெண்டே அப்படியே மாறி தலைகீழ மாறி போச்சு. எப்படின்னா, ஆண் மூலம் அரசாலும் சொல்றதெல்லாம் இப்போ ஆண் மூல நட்சத்திரமா ஜாதகத்தை பார்த்துட்டு இது மாமனாருக்கு ஆகாது, பையன் ஜாதகம் நல்லா படிச்சிருக்கான், ரைட்டு, இது ஒன்றும் சரியா வராதே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ஒன்றும் சரியா வராது, இது என்னது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. என்ன புரிதல் கிடையாது. மூல நட்சத்திரம்னா என்ன, உடனே டக்குன்னு ஒதுக்கிடுறது, இதுவோ உடனே டக்குன்னு என்னங்க இது? ஒரு ஜாதகத்தை பார்த்தா மூல நட்சத்திரம்னா என்ன, அது நம்ம செய்யலாமா வேண்டாமா, அது எந்த மாசத்துல பிறந்திருக்காங்க, எத்தனாம் பாதத்துல பிறந்திருக்காங்க. பாவம் இந்த ஆண்கள்லாம் உண்மையிலேயே அவங்கெல்லாம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்துட்டு என்னடா நமக்கு கல்யாணம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி 90s கிட்ஸ் எல்லாம் கேட்கவே வேண்டாம். இப்போ இந்த 2000 கிட்ஸ் இப்போலேருந்து ஜாதகம் பார்க்குறாங்க, ஏதாவது செட் ஆகுமான்னு பார்க்குறாங்க. ஒன்றுமே பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்றும் செட் ஆக மாட்டேன். என்னங்க ஒரு மூல நட்சத்திரம், நானும் 10 ஜாதகம் பார்த்துட்டு ஒன்றும் செட் ஆகலைங்க, மூல நட்சத்திரமா வேண்டாம்னு சொல்கிறாங்க அப்படிங்க. இதெல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது, பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே போல் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்துலலாம் சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான கணவன் மனைவி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் பேசி அனலைஸ் பண்ணி தீர்த்துக்கோங்க. சில புதிய வரவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசாக ஏதாவது வாங்குறதுக்கான நகை, அது மாதிரி ஏதாவது சில நிறைய நல்ல விஷயங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமா இருங்க. பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், ஒரு கடன் கொடுக்க போறீங்கன்னாலும் யாரையாவது வச்சுட்டு கொடுங்க. கொடுத்துட்டு திரும்ப பிரச்சனையாகும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தேவைக்கு தான் ஃபோன் பயன்படுத்தணும். ஏதாவது நீ உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, உனக்கு முக்கியமாக ஏதாவது ஃபோனில் ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்குன்னா மட்டும் மாணவிகள் ஃபோன் யூஸ் பண்ணுங்க. மற்றபடி இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் உங்கள் ஃபோனு ரீல்ஸ் பார்க்குறதுக்கும் ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கும் தயவுசெய்து, இந்த முகநூல் பார்க்குறதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். இதிலெல்லாம் உங்கள் மைண்டை போச்சுன்னு சொன்னால் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ படிப்பு விஷயத்தில் நிறைய நீங்க எவ்வளவு படிக்கிற, இன்னைக்கு படிப்பு தான் செல்வம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடி கோடியா பணம் இருக்கிறது கிடையாது. நீ எந்த அளவுக்கு படிச்சவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை அது எங்கேயுமே இருக்கும். சில பேர்லாம் பாருங்க, தான் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கலெக்டரா இருக்காங்க, ஒரு பெரிய ஒரு இதா இருக்காங்க, ஒரு பெரிய ஆபீசரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்வம், அவன் நல்லா படிச்சிருப்பான், நல்ல ஸ்டேஜில் வருவான், அவனை பார்த்தா 4 பேர் ஏந்து நிற்பாங்க, சார் வந்திருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவை. அதுக்கு இன்னைக்கு சிரமமா இருக்கும், நாளைக்கு அது உங்களுக்கு இனிப்பா இருக்கும். நல்லா படிங்க. என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறையா இருக்கு. படிப்புக்கான ஸ்லோகம் கூட சொல்லித்தரேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கேளுங்க, நம்பர் இருக்கு. நீங்க படிப்புக்கான ஸ்லோகம் சொல்லிக் கொடுங்க சுவாமின்னு சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன்.
நீட் எக்ஸாம் இருக்குது, அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் +2 எக்ஸாம்லாம் வரப்போகுது. ஸோ கேளுங்க, நான் சொல்லித்தரேன், நல்லா படிங்க. அதே போல் உங்களுடைய சொத்து விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு இந்த வருஷம் கடைசி அடுத்த வருஷம்லாம் ஓரளவுக்குலாம் நன்னா வந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. விழிப்புணர்வோடு தான் இருக்கணும். வேலை தொழில் விஷயத்துலலாம் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும், ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் அதிகமாக இருக்கும், பார்த்து இருங்க. பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் மூல நட்சத்திரம் தனுசு ராசியா இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருந்தால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கு. கொஞ்சம் அதனால தான் ஃபர்ஸ்டே சொன்ன விழிப்புணர்வு மாதம், ஹார்ட் இஷ்யூ வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை வந்து இது 2வது அட்டாக்காக வரதுக்கு உண்டான வாய்ப்பு கூட வரும். ஸோ கொஞ்சம் பார்த்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சில பேருக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ தைரியமா இருங்க, விழிப்புணர்வோட இருங்க. மகர ராசி நேயர்களை, ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? நீங்கள் அலட்சியமாக இருந்தால் நீங்கள் உருவாக்கியதையே நீங்களே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அவ்வளோதான், நீங்கள் உருவாக்குனதை நீங்களே இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். நான் முதல் விஷயமே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் ஆவணி மாதத்துலங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்று. இன்னொன்று, சகோதரன் சகோதரிகள் கிட்ட சண்டையே வச்சுக்காதீங்க. ஒரு சின்ன மனக்லேசங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பெருசாக கொண்டு போகாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுங்கிற மாதிரி போகும். பழைய கதையை கலராதீங்க, முடிஞ்சு போச்சு. அதை திரும்ப திரும்ப கலரி பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஸோ என்ன பேசணும் அப்படிங்கிறத கரெக்டாக பேசிக்கோங்க. ஒன்று. 2வது, வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னு, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கணும். லெக்சரர்ஸு, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் பார்த்து. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையோடு இருந்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த குடும்ப சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவீங்க, உங்களுக்கு அந்த திறமை இருக்குது. கொஞ்சம் டென்ஷனான பேர்வழி தான் நீங்கள். ஏன்னா சில விஷயங்கள் வந்து டக்குன்னு முடிக்கணும். சில பேருக்கு அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அது நார்மலாக இருக்கிறது தான். அதையே நீங்கள் ரொம்ப அதிகப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் தலைவலி, டிப்ரெஷன்கிற அளவுக்கு போயிடும். ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸோட, ஸ்கூல் ஒர்க் ஸ்கூல்லேயே விட்டு, அது வீடு வரைக்கும் வச்சுட்டு மனசில் உட்காந்துட்டு குழந்தைகள் ஏதாவது கேட்டால் ஏதாவது ஒரு பதில் சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும். கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு பாருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க முக்கியமாக. அதே போல திருமணம், மறுமணம் சம்பந்தப்பட்டது சில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம். அதாவது இன்னொன்று விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால், உன்னுடைய தகப்பனார் விஷயத்தில் கொஞ்சம், தகப்பனார் உடல்நிலை, அவருடைய சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டயாலிசிஸ், சுகர் மாத்திரை, பிபி. ஸோ அவருக்கு என்ன தேவையோ அப்பாவை என்னென்ன பார்த்துக்கோ. கணவருக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் பண்ணு, கணவருக்கு தெரிந்து பண்ணு, கணவருக்கு தெரியாமல் எதுவும் பண்ணாது. ஸோ இதெல்லாம் மகர ராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் பார்த்துக்கணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. சொத்து சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனம் மீன்ஸ் சொத்து வாங்கக்கூடிய விஷயத்தில். இப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து நிலம் வாங்குறீங்க, ஒரு வீடு சைன் பண்ண போறீங்க, ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்க போறீங்க, ஏதாவது ஒன்று பண்ண போறீங்கன்னு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு 2 டாக்குமெண்ட்ஸ் நான் அப்புறமா தரேன், ஏதாவது ஒரு இது பண்ணுறது நான் அப்புறமா இந்த ஒரு ஆவணத்தை தரேன், இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் தரேன்னு சொன்னால் தயவுசெய்து அக்செப்ட் பண்ணாதீங்க. ஃபுல் டாக்குமெண்ட்ஸ் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுங்க. நாளைக்கு தானே நீங்கள் இப்போ இதை முடிச்சிருங்க சார், மிச்சது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அப்புறம் விழுப்புரம் ஆகிடும். பார்த்துக்கோங்க, சரியா வராது. ஸோ சில விஷயங்கள் வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யுங்க. ஒன்று. 2வது, ஷேர் மார்க்கெட்லாம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மகர ராசி, திருவோணம், மகர ராசியெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. யார் சொல்கிறதையும் கேட்டு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், அதில் வந்தால் உங்களுக்கு சில விஷயங்கள் வேணா கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது எப்படி செய்யணுங்கிறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அவசரப்பட்டு அதில் அகலக்கால் வச்சிடாதீங்க. அது என்ன கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே போல் இன்னொரு விஷயம், பெண்கள் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்கள் வெளியில் போகிறது வர்றது, குழந்தைகளுக்கு இது பண்ணுறது, எல்லா விஷயத்திலும் கவனம். அது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பொருள்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வாங்குறதுக்கான சில விஷயங்கள். சில பேருக்கு தெய்வீக பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், தெய்வீக பணி, அதாவது கோவிலுக்கு ஏதாவது எடுத்து செய்யறது, கோவிலுக்கு ஏதாவது ஒரு போயிட்டு வர்றது, மகான் தரிசனம், அந்த மாதிரிலாம் சில பேருக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஸோ கூடியமான வரைக்கும் மகர ராசி பொறுத்தவரைக்கும் பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை போடுங்க. பைரவருக்கு வந்து இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றி சுவாமி என்னென்ன ஆத்மார்த்தமாக வழிபாடுங்க பண்ணுங்க. அத்தர், புணுகு, ஜவ்வாது வாங்கி சுவாமிக்கு வச்சு சுவாமி வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் செய்ய செய்ய மகர ராசிக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும். நீங்களா போய் ஒரு பிரச்சனையில் ஆஃபீஸ்லேயோ, வேலை செய்கிற இடத்துலையோ, தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையோ, மற்ற இடத்துல நீங்களா வாலண்டியராக போய் தலையிட்டு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு போய் நீயா போய் தலையை விட்டுக்காத. ஆடு போய் தலையை விட்ட மாதிரி நீயா போய் தலையை விட்டுட்டானே வெட்டி விடுவாங்க. பார்த்துக்கோ. அதனால
உன் தலை உருளாம பார்த்துக்கோ. என்ன செய்யணும், எங்க எப்படி இருக்கணுங்கிறத சூதனமா நடந்துக்கும். சரியா? சுபம்.